வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு விசேஷமான சாப்பாடு. அது பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. என்னெல்லாமோ செய்கிறாங்க. அது என்ன செய்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரில. எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு விருந்தாளி இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு வெள்ளைக்கார அம்மா இருக்காங்க. அந்த அம்மா வந்து ரொம்ப வித்தியாசமாக இன்றைக்கி சமையல் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க எங்களுடைய நண்பர். அவங்க வந்து ஏதோ வெளிநாட்டு சாப்பாடு செய்கிறாங்கன்னு சொன்னாங்க. அது பேர் என்ன இதனால் என்ன நன்மைகள் எதுவுமே புரியல. அதனால் அவங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம். எங்கள் வீட்டம்மா இருக்காங்க, எங்கள் நண்பர் இருக்காங்க, அவங்ககிட்ட என்னென்னு கேட்கலாம். எஸ் ஜோஸ்ஃபின், வாட்ஸ் கோயிங் ஆன்? இங்கே என்ன நடக்குது? இங்கே என்ன கலராக இருக்குது? இங்கே பாருங்கள், வித்தியாசமாக ஏதோ விதவிதமாக கேரட்டு ப்ரொக்காலி எல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே சம்திங் இஸ் கோயிங் ஆன் தேர். பேக் பொட்டேட்டோஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏதோ பேர், இங்கிலீஷ் பேர் என்னன்னு தெரியல. சொல்லுங்க. Jacket potato? Jacket, loaded, baked. There's many names for them. Oh, okay. Josephine. It's a campfire food, but instead of doing it in a fire, we're doing it in an oven. Oh. So, jacket potato. இப்படி ஒரு பேர் நான் கேட்டதே இல்லை. I never heard such name. Okay. I only know about saris and jackets, but I never know about jacket potato. So, Josephine, இது என்ன சாப்பாடு வித்தியாசமா இருக்கு? நம்ம பொதுவா சாம்பார் தான் செய்வோம். இது என்ன? இன்னைக்கு நம்ம என்னைக்குமே வீட்டில் வந்து ஃப்ரைடே வந்து ஸ்பெஷலாக சமைப்போம். சரி. நம்ம இன்னைக்கு இந்தியாவில் வந்து இருந்திருந்தா சாம்பார் ரசம் எல்லாம் செய்வோம். சரி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு வெஸ்டர்ன் ஃபுட் மாதிரி, மோர் ஹெல்தி. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா எல்லாத்தையும் பீன்ஸ் இருக்குது, I've got some carrots, some broccoli, asparagus, அப்புறம் asparagus and some garlic cloves. இதுக்கு ஏதாவது தமிழ்ல பேர் உண்டா? garlic. சரி, கேரட், பூண்டு. அப்போ இதெல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ண போறோம். ஏன் நான் ரோஸ்ட் பண்ணறேன் அப்படின்னா, நம்ம இந்தியன் சாப்பாடுல நம்ம சாப்பிட சமயம் நிறைய என்ன செய்யறோம், குக் பண்ணி அந்த காய்கறிகள் என்ன ஆயிடுது, அதனுடைய சத்து வந்து லைக் வி லூஸ், நம்ம சத்து வந்து நம்ம வி லூஸ். அப்போ நான் வந்து என் ஃப்ரெண்டு கே இங்க இருக்காங்க, இன்னைக்கு வந்திருக்காங்க எங்க வீட்டுக்கு. நான் கேட்டேன், கே why don't we do a western kind of dinner? அப்போ அவங்க வந்து ரொம்ப அன்பா கைண்டா எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி செய்யறது, வாட் இஸ் த டெம்பரேச்சர், எப்படி ரோஸ்ட் பண்ணணும், எப்படி கட் பண்ணணும். ஏன்னா நம்ம இந்தியாவில் சமையல் பண்ணோம்னா எல்லாத்தையும் ஒரே டைமில் எல்லாத்தையும் குக்கரில் போட்டு பருப்பு போட்டு சாப்பாடு பண்ணுவோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா லெஸ் ஸ்பைசஸ், லெஸ் ஆயில். என்ன ஆயில் ஊத்துறது? இது அந்த ஆலிவ் ஆயிலா? ஆமாம். இன்னைக்கு வந்து நான் ஜஸ்ட் ஆலிவ் ஆயில். Oh, that's lovely. ஆமா, ஆலிவ் ஆயில், கோகனட் ஆயில் தான் இன்னைக்கு யூஸ் பண்ணிருக்கேன். சரி. அப்போ இன்னைக்கு கொஞ்சம் நியூட்ரிஷியஸா இருக்கட்டும், ஹெல்தியா இருக்கட்டும்னு நான் என் ஃப்ரெண்ட கேட்டேன். she was kind enough to be here at home and do this for us. We've also got sweet potato. Sweet potato. இப்படி இங்க Oh. Sweet potato. This is our oven. Okay. Sweet potato. ஊர்ல வந்து நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நம்ம வேக வச்சு சாப்பிடுவோம். சரி. இன்னைக்கு நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா அது ரோஸ்ட் பண்ணி ஒரு டெசர்ட் மாதிரி பண்றதுக்கு ரோஸ்ட் பண்றோம். I've never heard of it being dessert. Yeah. I only ever savory. இது வந்து நம்ம சீனி கிழங்கு. ஆமா, கரெக்ட், சீனி கிழங்கு. நம்ம வந்து இன்னைக்கு இது ரோஸ்ட் பண்றோம். நம்ம பாயில் பண்ண சமயம், ஸ்டீம் பண்ண சமயம் வித்தியாசமா இருக்கும். இன்னைக்கு நம்ம ரோஸ்ட் பண்ண சமயம் அதனுடைய டேஸ்டே வித்தியாசமா இருக்கும். அத போட்டு சூடு பண்ணி சாப்பிடுறது, சுட வச்சு சாப்பிடுறது. நம்ம எப்படி ஊர்ல சுட்டு சாப்பிடுறது. எக்ஸாக்ட்லி, தட்ஸ் ரைட். நம்ம எப்படி ஊர்ல வந்து முந்தி காலத்துல சுட்டு சாப்பிட்டுருப்போமா, நாங்க மாடர்ன் அடுப்பு சுட்டு சாப்பிட்டுருப்போமா, அதை வந்து இன்னைக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி சாப்பிட போறோம். பிகாஸ் இன்னைக்கு நம்ம குக் பண்ண எல்லாத்துலயுமே ரொம்ப நியூட்ரிஷன் இருக்கு. இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோவை எடுத்துட்டோம்னா பீட்டா கேரட்னு சொல்லுவாங்க. என்ன? பீட்டா கேரட்டின். ஸோ இட்ஸ் ஓகே, நல்லது இருக்குது. இப்போ நம்ம ப்ராக்கலி எடுத்தோம், ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்குது, பீன்ஸ் இருக்குது, கேரட் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை ரோஸ்ட் பண்ண போகிறோம். நாட் த்ரூ அண்ட் த்ரூ குக் பண்ணல, மேஷ் பண்ண மாட்டேன்றோம். ஸோ வி வாண்ட் அது வந்து அப்படி ஃபர்மாகவே இருக்கிறதுக்கு நான் இன்றைக்கி ரோஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் கார்லிக் போடுறேன், அப்புறம் ஒரு ஹர்ப், ரோஸ் மெரின்னு சொல்லி ஒரு ஹர்ப் போட்டு இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான சன்டவுன் டின்னர் இன்னைக்கு செய்ய போகிறோம்.
செம. அப்புறம் இந்த உருண்டை ஒன்று வச்சுருக்கீங்களே, இது என்ன? இது கிரிக்கெட் பால் மாதிரி இருக்குது, என்ன? இது I வந்து never cake. seen What something is like this this. cake? It's very interesting. Oh, so it's potato, and then you just put salt and olive oil on the skin and rub it in. Can you please open Yeah. a little bit? Can you show? And then you wrap it up in foil and bake it. Okay. So this is camping food. Oh, camping food. Okay. So what we'd do is we'd build a huge bonfire, and then we'd let it burn down to the coals. So you put in olive oil here? Yep, olive oil and Okay. salt. Okay. And then you wrap it up and you let the fire go down to the coals, and then you sit it in and Okay. scrape the coals over top, Okay. and then leave it and then take it out. And so then you cut it in half and put any sort of filling you wanted: cheese, sour cream, Just butter. salad, Is butter, fine. and garlic is fine. Yeah. Okay. So All right, and you have some beans there. So- 3 beans mix, 4 beans mix. What are those? What I'm going to make is இன்னைக்கு நம்ம அந்த பொட்டேட்டோ சாப்பிடுச்சோமே ஒரு கிரேவி மாதிரி ஒன்று வேணும்னு சொல்லி 4 பீன்ஸ் வாங்கியிருக்கேன். பீன்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கிரீன்ஸ் இஸ் வெரி வெரி குட் ஃபார் ஆர் ஹெல்த். இன்னைக்கு நான் வந்து ஒரு பீன்ஸ் அதை எப்படி சொல்ல, வாட் டு ஐ கால் இட் அஸ் லைக் பீன்ஸ். It's an English breakfast? Oh no. oh no, No. it's very different. So what do I say? Is it like a chili? What do you say? We just say haystack mixture. Or you say haystack mixture. So I'll make this one. நான் இன்னைக்கு இது செய்யலாம், அப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பர். பொதுவாக டெய்லி நம்ம வந்து கஞ்சி, கருவாடு, இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஏதோ வித்தியாசமாக செய்கிறாங்க. அந்த வித்தியாசமான சாப்பாடை நாங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறோம். ஓகே, இதுக்கு பேர் உண்டா? இந்த சாப்பாடுக்கு பேர்? Roasted meal? Is it roasted? What do we call this dinner? Just Roasted. veggies and Yeah, traditionally it'd be called meat and 3 veg. yeah, okay. Because you have your meat and your 3 vegetables, but now we just call it baked vegetables. Baked vegetables. Roast vegetables. Baked vegetables Or and roasted vegetables because- jacket potato. Yeah. Yeah. Wonderful. So jacket potato and the பேர் என்ன? Roasted vegetables. Roasted vegetables. Yeah. Roasted vegetables and And baked 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 potato. sweet potatoes. Baked sweet potato. Yes, we're going to have it shortly and we'll meet again. Thank you.